கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிரசங்கமே அதுதான். அவரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரோட நாமத்துக்கு மகிமை சேர்க்கிறவர்களா நாம இருக்கணும். இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த வேலையில நீங்க எங்க கூட பேசுங்கப்பா. நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா. நீ என் தாசன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்றார். நம்ம மூலமா ஆண்டவர் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி, இது யாருக்கு சொன்ன வார்த்தை அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் சொன்னதான வார்த்தை. உங்க மூலமா நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு அவங்கள பார்த்து, அன்னைக்கு சிறையிருப்புக்கு போன அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னதான வார்த்தை இது. நம்மளை பார்த்தும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இது ஒரு வாக்குத்தத்தமா, ஒரு ப்ராமிஸா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மூலமா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த மகிமை அப்படின்னா என்ன? மகிமைனா என்ன? தேவனோட பிரசன்னத்தை நாம மகிமைன்னு சொல்றோம். ரெண்டாவது, அடுத்து பார்த்தோம்னா புகழ்ச்சி, புகழுகிற வார்த்தை. மகிமைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா புகழ்ச்சியை சொல்லலாம், வல்லமை அப்படின்னும் சொல்லலாம். இந்த மகிமைக்கு 3 அர்த்தம் உலகத்துல மொத்தமா காமனா எல்லாரும் சொல்ற என்ன வார்த்தை அப்படின்னா, பிரசன்னத்தை சொல்றாங்க, ரெண்டாவது வல்லமையை சொல்றாங்க, மூணாவது புகழ்ச்சின்னு சொல்றாங்க. நம்ம வேதத்தின் அடிப்படையில எங்கெல்லாம் மகிமைன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதிகமா 2 விஷயத்துக்கு மகிமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆண்டவரோட பிரசன்னத்தை குறிக்கிறதுக்காக, அவருடைய பிரசன்னம். அந்த வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். அவரோட பிரசன்னத்தை மகிமைன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்கு. யாத்ராகமம் இந்த இடத்துல அவரோட செயல்களை மகிமைன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 33:18. மோசே தேவனை பார்த்து கேட்குறாரு, உங்க மகிமையை எனக்கு நீங்க காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மகிமை அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரோட பிரசன்னத்தை அந்த இடத்துல அவர் கேட்கும்போது, உங்க மகிமை எனக்கு காமிங்கன்னா உங்களோட அந்த பிரசன்னத்தை எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. எப்படி அப்படின்னா, அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு, அவர் பாவத்தை பாராதவரா இருக்கிறாரு. மனுஷர்கள் பாவத்துல இருக்கிறதுனால, பாவ சாயலாய் மாறினதினால ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட அந்த பிரசன்னத்தை முழுமையாக மனிதனுக்கு வெளிப்படுத்தினா அந்த இடத்துல மனுஷங்க அந்த மகிமையை பார்க்க முடியாம இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல வசனம் இருக்கு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் உனக்கு காமிக்கிறேன், ஆனா நீ பார்க்க வேண்டிய பகுதின்னு ஒன்று இருக்கு, உனக்கு மறைக்க வேண்டிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் உனக்கு முன்னாடி கடந்து போவேன், போகும்போது நீ பார்க்க வேண்டாத இதில் அந்த பகுதி எல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் காண்பிக்கல. அவர் கடந்து போகும்போது கொஞ்ச நேரம் அவரோட கரத்தினால மோசைய மூடினதா அந்த வசனங்கள்ல சொல்லியிருக்கு. அவர் கடந்து போனதுக்கு பின்பாக ஆண்டவர் அவரோட கரத்தை எடுக்கும்போது அவரோட பின்னாடி சாயல ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா காண்பிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, ஆண்டவரோட பிரசன்னத்தை காண்பிக்கிறதற்கு மகிமைன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அவரோட கரங்களின் கிரியைகள், அவர் என்ன செஞ்சாரு அப்படின்றதான கரங்களின் கிரியைகளை
புகழ்கிறதற்காக அந்த இடங்களிலெல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மகிமை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதான் நம்ம யாத்ராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தோம். இன்னொரு ஒரு அதை வாசிப்போமா? இந்த இடத்துல அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இடத்துல மகிமை எது அப்படின்னா ஆண்டவர் செய்ததான மிகப்பெரிய காரியம், அவரோட கரத்தின் கிரியையை தான் இங்க மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுறாங்க. என்ன கிரியை செஞ்சார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். செங்கடலை பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. மனிதர்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் அந்த இடத்துல செய்யறாரு. செங்கடலை 2ஆ பிரிக்கிறாரு. ஜனங்கள் அதி நடுவா நடந்து போறாங்க. துரத்திட்டு வந்த அந்த எதிரிகளை அந்த கடலிலே பாதையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதையா இருந்ததான அதே கடல்ல அவங்களுக்கு அழிவை ஆண்டவர் கட்டளையிட்டார். இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கரத்தின் கிரியை எவ்வளவு பெரிது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு அவங்க புகழ்ந்து பாடினதான பாட்டு இதுல வந்து சொல்லியிருக்கு. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பிரசன்னத்தை குறித்ததான அந்த மகிமை இல்லை, அவர் கரத்தின் கிரியை குறித்ததான இந்த மகிமையை தான் நாம பார்க்க போறோம். சரி, அவர் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த மகிமையை வெளிப்படுத்துவாரா? எல்லா ஆண்டவர் ஆனா வாக்கு தத்துவம் பைபிள் வாசிக்கிற எல்லாருக்கும் அது என்னதுதான்? வாக்கு தத்தம் தான். நான் வாசித்தாலும் நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால என்னிலும் மகிமைப்படுவார், நீங்க வாசிக்கும் போது உங்களிலும் மகிமைப்படுவார். இதை நம்ம அப்படியே விசுவாசிப்போம். ஆனா இந்த மகிமை வெளிப்படணும்னா ஒரு சில தகுதிகள், ஒரு சில குணநலன்கள் நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நம்ம பைபிளையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாரோட ஆண்டவரை தேடி வந்த எல்லாருக்கும் அவரோட மகிமை அவர் வெளிப்படுத்தலை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மகிமையான கிரியைகளை அவர் என்ன பண்ணலை அப்படின்னா செய்யலை. யார் வந்து ஒரு சில அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுனால ஆண்டவர் அந்த மகிமையான அந்த கரத்தின் கிரியைகளை அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையிலையும் மகிமைப்படுவேன்னு அந்த வாக்கு தத்துவத்தை மாத்திரம் நம்ம சுதந்திரிக்கிறவர்களா இல்லாமல் அந்த மகிமைப்படுவேன்றதான வாக்கு தத்துவம் நம்மள நிறைவேறணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், நமக்குள்ள என்ன குணநலன்கள்லாம் இருக்கணும், அவரோட மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படணும்னா நான் எப்படி இருக்கணும், எனக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவரோட மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னா முதல்ல நான் அவரை நோக்கி கூப்பிடுறவங்களா இருக்கணும். யாரையோ நோக்கி கூப்பிடுகிறவர்களா நாம இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நம்மளோட வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், இல்லை ஏதோ ஒரு சந்தோஷம் என்ன நடந்தாலும் நம்ம முதல்ல யாரை நோக்கி கூப்பிடுறோம்? நமக்கு ஏதோ ஒரு நன்மை நடந்துருச்சு, முதல்ல ஃபோனை எடு, 4 பேருக்கு நமக்கு நெருக்கமாக நம்மளோட சந்தோஷத்தை சந்தோஷப்படுற ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறவங்களா இருப்போம். சரி, நமக்கு ஒரு துக்கம் வந்துடுச்சு, நாம் என்ன பண்ணுறோம்? ஃபோன் எடுத்து யாரையோ ஒருத்தரை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பக்கத்து வீட்லையோ இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸையோ யாரோ ஒருத்தரை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், தேடுகிறவர்களாக இருக்கிறோம். முதல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா நாம் இருக்கோம். பிரச்சனையாக இருந்தாலும் எப்போதுமே பிரச்சனைக்கு மாத்திரம் ஆண்டவர் இடத்துல வர்றவங்களா இல்லை, எப்போதுமே அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்போது அவரோட மகிமையை உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் அவர் வெளிப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மளை விடுவிப்பாரு. நாம என்ன பண்ணுவோம்? அவரை மகிமைப்படுத்துவோம். அப்படி ஆண்டவரை நாம மகிமைப்படுத்தணும், இல்லைன்னா மகிமையான காரியங்கள் என் வாழ்க்கையில வெளிப்படணும் அப்படின்னா ஆபத்து வரும்போது எல்லா நேரங்களிலும், இந்த இடத்துல ஆபத்துன்னு சொல்லியிருக்கனால ஆபத்துக்கு மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களா அல்ல, எப்போதும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா நாம் என்ன பண்ணணும்? இருக்கிறவர்களா இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை வாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22 முதல் 25.
ஆபத்து வந்துச்சு. இப்ப சீஷர்கள் எல்லாரும் படகை எடுத்துட்டு கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் அந்த படகுல தான் இருக்கிறாரு. இவங்களுக்கு இப்ப இந்த புயல் காற்று வந்துருச்சு. மூழ்க போறதான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நேரா வருது. ரொம்ப பெரிய ஆபத்து வந்ததும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களால செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல அடுத்த வசனம் சொல்லியிருக்கு, அவங்க போய் முதல்ல யாரை எழுப்புனாங்க? இயேசு கிறிஸ்து படகில் இருந்தார். அவரை போய் என்ன பண்ணாங்க? முதல்ல போய் அவரை எழுப்பி அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சூழ்நிலைமையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவர் வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதல் ஆயிற்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன நிலைமை, என்ன நமக்கு நேரிட்டாலும், அது சந்தோஷமானாலும் துன்பமானால் என்ன சூழ்நிலைமையிலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா நீங்களும் நானும் இருக்கும்போது அவர் வந்து காற்றையும் கடலை அமற்றுறது சாதாரண காரியமா? அது யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட மகிமையான கிரியைகள் அவங்களோட வாழ்க்கையில அந்த இது போல யாருக்குமே அதுக்கு முன்பாக என்ன பண்ணதில்லை, நடந்ததில்லை. காற்றையும் கடலையும் அதட்டுறத முதல் தடவை சீஷர்கள் என்ன பண்றாங்க, பார்க்குறாங்க. அப்படி ஒரு மகிமை அவங்க பார்க்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க போய் யாரை எழுப்புனாங்கன்னா ஆண்டவரை போய். இவங்க யோசிச்சிருக்கலாம், ஆண்டவருக்கு படகு ஓட்ட தெரியாது, மீன் பிடிக்க தெரியாது, அவர் தூங்கிட்டு இருக்காரு, சரி அவருக்கு தெரியாமல் நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு அவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா படகுல மூழ்கி போயிருப்பாங்க. அவங்க உயிரோட பிழைச்சிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல போய் அவரை நோக்கி என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதும் ஆண்டவர் வந்தார். மகிமையான கிரியை அது. அது சும்மா சாதாரண யாருமே காற்றையும் கடலையும் அதட்ட முடியாது. என்னதான் கடல் கொந்தளிக்குது, எல்லாமே நமக்கு அலர்ட் கொடுத்தாலோ யாராவது போய் கொந்தளிக்கிற கடலை பார்த்து நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் அதுதான் கீழ்ப்படியுமா? அவர் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவங்க கூப்பிட்டதுனால அவர் எழுந்து வர்றாரு. அந்த அவங்களுக்கு முன்பாக இருந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அவங்க கூப்பிட்டதுனால தான். கூப்பிடலன்னா ஆண்டவர் அந்த இடத்துல எந்திரிச்சிருப்பாரா? நீங்கள் முயற்சி. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முயற்சி ஆபத்து வரும்போது நம்மளோட முயற்சிகளை அதிகமாக வைக்காம யாரிடத்துல முதல்ல போகணும் அப்படின்னா ஆண்டவர் இடத்துல போய் அவரை நோக்கி, ஆண்டவரே நீங்கள் வாங்க, ஏன் பிரச்சனை இப்படி இருக்குது, என்னோட சூழ்நிலைமைகள் இப்படி இருக்குது, இதில் நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, செயல்படுங்க, உங்கள் கரங்களின் கிரியை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட யாருமே வர முடியாத சூழ்நிலைமைகளை அவர் வந்து நின்று உங்களுக்காகவும் எனக்காகவும் மகிமையான கிரியைகளை செய்கிறதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் முதல்ல மகிமை வெளிப்படணும் அப்படின்னா அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். சீஷர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டதுனால அவருடைய மகிமையான கிரியை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கு மட்டும். இன்னைக்கு வர்ஷிப்பில் கூட கேட்டோம்ல, எதையோ ஒன்று ஆண்டவர் தருவாருன்றதுக்காக அவரிடத்துல நாம் போகிறவர்களா ஆராதிக்கிறவர்களா இல்லை, எப்போதும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அநீதியுள்ள நியாயாதிபதி அவர்கிட்ட போய் அந்த விதவை வந்து ஒவ்வொரு நாளும் போய் கேட்டுட்டே இருக்கா, எனக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னு. அந்த இடத்துல அநீதியுள்ள நியாயாதிபதியை அடிக்கடி கூப்பிட்றனால எழும்பி நியாயம் செய்கிறார். அதை ஆண்டவர் உவமையாய் சொல்லிட்டு அவர் சொல்றதான வார்த்தை தான் அங்கே எழுதியிருக்கு. 18வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நம்ம அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறவர்களா இருந்தா அவர் கேட்டுட்டு பேசாமல்லாம் இருக்க மாட்டாரு. அவர் ஒரு நாள் வரும், அவரோட நேரத்தில் அவர் எழுந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மகிமையான கிரியைகளை அவருடைய நியாயத்தை நமக்காக என்ன பண்ணுவார், எழும்பி செய்வார். முதலாவது நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். ரெண்டாவது, அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டோம், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. வந்த ஆண்டவரை அவர் கிரியை செய்ய இடம் கொடுக்குறோமா, அவருக்கு இடம் கொடுக்குறோமா? கொஞ்சம் ஒரு சூழ்நிலைமை ஆண்டவரை கூப்பிட்டு நம்ம கூடவே. இப்போ ஆண்டவர் உங்கள் கூட எல்லாம் இருக்கிறாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் பக்கத்துலேயே ஆண்டவர் இருக்காருன்னு நம்புறீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, இது சரியா, இதில் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவெடுக்கிற ஒரு இதை வந்து ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதுதான் அவருக்கு இடம் கொடுக்குற ஒரு சூழ்நிலை. அவரோட கிரியை நம்மளோட வாழ்க்கையில் விளங்குகிறதுக்கு அவர் கிரியை செய்ய ரெடியாக இருக்கிறாரு. நாம் இடம் கொடுக்குறோமா? எல்லா சூழ்நிலைமையிலையும் அவருக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் அவர் கிரியை செய்வார்.
அவராக வந்து நீ என்னை ஏற்றுக்கிட்டீல, ஃபுல்லாக நான் உன் கண்ட்ரோலில் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஃபுல்லாக அவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்க மாட்டார். நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த நீங்கள் கொடுத்த ஏரியாவில் மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். உங்களோட எல்லாத்தையும் ஆண்டவர் சாத்தான் தான் இப்படி லைட்டாக இடம் கொடுத்தா ஃபுல்லாக வந்து நம்மளை ஆளுகை செய்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ, இந்த காரியத்தில் கிரியை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த காரியத்தில் கிரியை செய்வார். நீங்கள் எல்லாத்தையும் அவர் கரத்தில் எவ்வளோ அதிகமாக அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் கிரியை செய்யுங்கன்னு அவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ, அந்த அவருக்கு இடம் கொடுக்கும்போது தான் அவரோட மகிமையான கிரியைகளை அவர் செய்ய முடியும். நாம் இடம் கொடுக்காத பட்சத்தில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம் தான், அவர் நம்ம கூட இருக்காரு தான், அவர் கிரியை செய்யணும்னு நினைக்கும் போது நாம் அவருக்கு இடம் கொடுக்குறோமா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிரச்சனை வந்து ஆண்டவரே என்னாலேயே முடியல, உங்களாலேயும் முடியாது, கொஞ்ச நேரம் பேசாமல் என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஆண்டவரை ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு நம்மளோட கிரியைகளை நாம் அவருக்கு முன்னாடி செய்துட்ருக்கோம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2, 3. இந்த இடத்துல இயேசு வந்து கேட்குறாரு, பேதுரு டிரா முழுவதும் மீன் பிடிக்கிறதுக்காக வலையெல்லாம் போட்டு ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வலையை அலசி உள்ளே எடுத்து வைக்கிறதுக்காக அலசிட்டு இருக்காங்க. அலசிட்டு இருக்கும்போது இயேசு போய் கேட்குறாரு. இயேசு வந்து நான் உனக்கு அந்த இடத்துல ஆண்டவருக்கு அவர் வந்து உபதேசிக்கிறதற்கு, நான் ஜனங்களுக்கு வசனத்தை சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக உன்னோட படகை எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. கேட்ட உடனே பேதுரு என்ன பண்ணிட்டாரு, சரி இடம் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. கொடுத்ததும் இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். இப்போ பேதுருவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பேதுருவை குறித்ததான அந்த ஒரு படத்தில் நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முழுவதும் அவர் வந்து போய் தேடி கிடைச்சும் ஆண்டவர் வந்து சும்மா எந்த விஷயத்தையும் செய்கிறவர் இல்லை. எந்த நேரத்தில் அவர் செஞ்சார் அப்படின்னா, பேதுருவுக்கு ரொம்ப ஒரு அந்த வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைமையா, அந்த சூழ்நிலைமையில் அவர் அன்னைக்கு வரி கட்டலை அப்படின்னா ரோமர்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைமையில தான் பேதுரு வந்து அங்கே மீன் பிடிக்கிறாரு. மீன் கிடைக்கல. காலையில் அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு சூழ்நிலைமையில் அவர் தெரிஞ்சு அதை அலசிட்டு இருக்கும்போது இயேசு தலையிட்டு அந்த இடத்துல அவருக்கு மீன் பிடிக்கிறதற்கு ஏதுவாக அந்த மீன்கள் எல்லாம் அவருக்கு வந்து கிடைக்க பண்ணது. இப்படி தான் வந்து அந்த இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு சும்மா வாசிக்கும்போது இயேசு போனார், வலை இல்லை, மீன் இல்லை, அதனால மீன் பிடிக்க அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவரோட வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களாம். ரோமர்கள் வந்து அன்னைக்கு அவர் வரி செலுத்தலை அப்படின்ற பட்சத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில பேதுரு இருக்கிறாரு. இயேசுக்கு இடம் கொடுக்குறாரு. சரி என்னால் ஒன்றும் முடியல, என் சூழ்நிலைமை இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, எனக்கு வந்து ஒரு மீனும் அகப்படலைன்ற வருத்தத்தோடு அலசிட்டு இருக்கும்போது இயேசுக்கு சரி போதகம் பண்ணுறதுக்கு தானே இடம் கொடுக்குறாரு. இடம் கொடுத்த உடனே அவர் போதகம் பண்ணி முடிச்சிட்டாரு. நம்ம வாழ்க்கையிலே இயேசுவை நம்மளோட படகுல ஏற்றிக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் அவரை ஏற்றிக்கிட்டோம். அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் எதுக்கு ஏறினாரு, போதகம் பண்ணுறதுக்காக ஏறினார். போதகத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பேதுருவும் எதை நினச்சி தான் இடம் கொடுத்தாரு, போதகம் பண்ணுறதுக்கு தான் இடம் கொடுத்தாரு. அதுக்கு போதகத்தை முடிச்சதுக்கு அப்புறமா வலையை தள்ளிட்டு போய் ஆழத்தில் மீன் போடுங்க, மீன் பிடிக்கிறதுக்கு வலைய போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா 5வது வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம், ஒன்றுமே கிடைக்கல. இப்படி தானே நம்மளும், ஆண்டவரே நான் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றுமே எனக்கு நடக்கலை, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளோட வாழ்க்கையிலையும் சும்மா உங்களுக்கு போதகம் பண்ணுறவங்களுக்கு மீன் பிடிக்கிறத பற்றி தெரியாது. அதே போல் தான் நம்மளும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம், நிதானிச்சிடறோம். இதெல்லாம் பைபிள் படிக்கிறது, இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கிறதெல்லாம் அது வந்து ஒரு நாள் சொல்லப்பட்டது, என் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படுமா அப்படி தானே நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைமைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். அந்த சூழ்நிலைமையில் நின்று இது எனக்கு நடக்குமா அப்படின்னு தானே நம்ம யோசிக்கிறோம்.
என்னைக்கோ நடந்தது, ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்வாரா அப்படின்னு தானே நம்ம யோசிக்கிறோம். அப்படி நம்ம யோசிக்கிறவர்களா இல்லாம அவர் செயல்பட சொல்லுகிறார். சொல்லும்போது அவருக்கு இடம் கொடுத்தோம். அவரை வந்து படகுல ஏத்திக்கிறதுனால நம்மளுக்கு இல்ல, அவர் சொல்றபடி நம்ம செய்யும்போது தான் நம்மளோட வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். 2வது அவருக்கு இடம் கொடுக்கணும். 3வது அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களா இருக்கும்போது மகிமை வெளிப்படும். பேதுரு இடம் கொடுத்தார். அது இடமும் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளோட இருதயத்தின் கதவை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறவரா இருக்கிறார்னா, தட்டுகிறவரா இருக்கிறார். வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து எனக்கு இடம் கொடுக்கும்போது நான் உள்ள வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம 2வது இடம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். 3வது என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களா இருக்கணும். அடுத்த இதுல பார்க்கும்போது, நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய நான் போடுறேன். சரி, எனக்கு கிடைக்கல, என்னோட அறிவுக்கு போதகருக்கு மீன் பிடிக்கிறத பற்றி தெரியுமா, நானே நைட்டு ஃபுல்லாக தேடி ஒன்றும் கிடைக்கல, இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆண்டவர் இப்போ நம்மளை பார்த்து ஒரு சில காரியங்களை இதை செய்யுங்க, இப்படி இருங்க. இப்போ நான் கூட சொன்னேன்ல, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் அவர் கிரியை வெளிப்படும். அவர் சொல்கிறதுக்கு முரண்பாடாக நாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்கிறனால தான் அவரோட மகிமை தாமதமாகி கொண்டே இருக்கு. நாம் அவர் சொல்கிறபடியே நீங்களும் நானும் செய்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா அவங்க வலையை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் போடுறாங்க. போட்டுட்டு அவங்க அந்த வலைய எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கு, மிகுதியான மீன்களை பிடிக்கிற அளவுக்கு அதே கடல்ல தானே, வேற கடலுக்கு கூட்டிட்டு போய் போட சொன்னாரா? அதே கடலுக்கு கூட்டிட்டு போய் அதே கொஞ்சம் ஆழத்துல என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வலைய போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை செஞ்சதுனால அந்த இடத்துல 153 பெரிய மீன்களால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். அவ்வளோ மீன்களை பிடிச்சு பேதுருவோட பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு பேதுரு முதல்ல நினச்சிருப்பார், இவருக்கு இடம் கொடுத்து, போதகரே உங்களுக்கு தெரிஞ்சது போதகம் பண்ண தான் தெரியும், இந்த வலையை பற்றியோ இந்த கடலை பற்றியோ உங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்களே ட்ரை நாங்கள் ஒரு மீனவர்கள், நாங்களே ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் சொல்லியா நடக்க போகுது, சரி இருந்தாலும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், செஞ்சதுனால அந்த இடத்துல ஆண்டவரோட அதே கடலில் தான் முழுவதும் தேடி இருக்கிறாங்க, அந்த இடத்துல கிடைக்கல. இது ஆண்டவருடைய செயல். பேதுருவோட வலைக்கு மீனுக்கு ஒரு வேளை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறான், நீங்கள் எல்லாம் போய் பேதுருவோட வலையில் உள்ள போங்க அப்படின்னு சொல்லி கூட ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறான். உடனே என்ன பண்ணுச்சு, அவர் சொற்படி செஞ்சதுனால மீன்களால் அவருடைய வலை நிறைந்தது. அவருடைய சொற்படி செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்போது அவருடைய இந்த விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அவங்க மீனவர்களே முடியாததை இயேசு சொல்லி செஞ்சதுனால அந்த இடத்துல நடந்திருக்குல்ல, இது அவருடைய கரத்தின் கிரியை. இப்படிப்பட்ட கிரியை நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா அவர் சொல்றபடி நீங்களும் நானும் செய்கிறவர்களாய் இருக்கணும். நாகமான் படை தளபதி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு குஷ்டரோகம். எலிசா கிட்ட வந்து தேடி போறாரு. தேடி போகும்போது எலிசா என்ன சொல்றாருன்னா, அவரை வந்து கூட பார்க்கல, நீ போய் அந்த யோர்தான் நதியில 7 தடவை முங்கி எந்திரிச்சு போக சொல்லு அப்படின்னு வேலையாள்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு. நாகமானுக்கா ரொம்ப வருத்தம். அவர் வருவார், என்னை தொடுவார், அப்படியே தொடும்போதே அப்படியே மேஜிக் மாதிரி என்ன பண்ணிடும், சுகம் ஆகிடும். எப்படியெல்லாமோ இப்போ சுகம் கிடச்சிரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி நம்ம போகிறோன்னா நமக்குள்ளே நிறைய யோசிப்போம், அவங்க ஏதாவது எண்ணெய் தருவாங்க, இல்லை தண்ணி தருவாங்க, இல்லை அவங்க தொடுவாங்க, எப்படியோ சுகம் அடைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட தான் நாகமான் அந்த இடத்துல போயிருப்பார். போய் இவர் சொன்னேன்னா அந்த நதியில் போய் 7 தடவை முங்கி எந்திரிக்க சொல்லு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னா அவருக்குள்ள ஒரு கேள்வி, எங்கள் ஊரில் இல்லாத நதியாக இந்த இதில் இருக்க போது, நான் அங்கெல்லாம் முங்கி எழாமலா இருக்கேன், ஆனால் இவர் போய் இங்கே போய் முங்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது அவருடைய வேலைக்காரன் சொல்கிறாரு, எஜமானே அவர் ஒரு கடுமையான ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்கல்ல, இது லெகுவாக இருக்கிறத தானே செய்ய சொல்கிறாங்க, ஒரு தடவை செஞ்சு பார்ப்போமே, எத்தனையோ அதை நம்ம செஞ்சுருக்கோம்ல, நம்ம ஒரு தடவை போய் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு போய் அவங்க வந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் இறங்கி ஒரு தடவை முங்கி எந்திரிச்சு பார்ப்பாங்க, நடந்திருக்காது. 7 தடவை அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது சுகமாச்சு. சொன்னதை செஞ்சதுனால தான் அந்த சுகத்தை அவரால் பார்க்க முடிஞ்சது. இதே போல தான் நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் பேழைய அந்த ஐடியா பிளான் எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்துட்றாரு, நீ போய் பேழைய செய்யின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நோவாவை பார்த்து எத்தனையோ பேர் ஏளனமாக
சிரிச்சிருப்பாங்கல்ல. இந்த இந்த காலத்தில் இந்த கடல் இல்லாத இந்த இடத்துல வந்து கப்பலை உட்காந்து செஞ்சிட்ருக்காரு, எதுக்கு இவர் செஞ்சிட்ருக்காரு அப்படிலாம் கூட எல்லாரும் என்ன பண்ணியிருக்கலாம், யோசிச்சுட்டு இருக்கலாம். இவ்வளோ பெரிய கப்பலை செஞ்சு இவர் என்ன பண்ண போகிறாரு, இத்தனை மிருகத்தெல்லாம் வேற உள்ளே ஏற்றிருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். நோவாவும் யோசிச்சிருந்தா, நோவாவும் அதன்படி செய்யாமல் விட்டுருந்தா எல்லாரும் அழிஞ்சது போல நோவாவும் என்ன பண்ணியிருப்பாரு, அழிஞ்சு போயிருப்பாரு. ஆண்டவர் சொல்றத செய்கிறவர்களா இருந்தோன்னா இதே போல நோவா மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி நோவாவும் நோவாவோட குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள்னு சொல்லியிருக்கோம். எதனால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, எதனால தேவனுடைய கிரியை அவங்க பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொன்னதை அவங்க அப்படியே செஞ்சதுனால தான் அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அவங்களும் அழிந்து போகிறவர்களா அவங்களோட கூட அழிஞ்சு போயிருப்பாங்க. இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி உங்ககிட்டையும் என்கிட்டையும் சொல்லும்போது நாம் செஞ்சோம் அப்படின்னா அது அந்த கிரியைக்கான மகிமையான காரியத்தை நாம் பார்க்க முடியும். அவருடைய மகிமையை நாம் பார்க்கணுன்னா முதல்ல அவரை நோக்கி கூப்பிடுறவங்களா இருக்கணும். ரெண்டாவது அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். மூணாவது அவர் சொல்றத அப்படியே செய்கிறவர்களா இருக்கணும். நோவா ஒருவேளை ஆண்டவரே இத்தனை முளை நீளம் வைக்க சொன்னதுக்கு கொஞ்சம் பாதியாக வச்சுருந்தா, அப்படிலாம் நோவா என்ன பண்ணலை, செய்யலை. அப்படியே அவர் என்ன சொன்னாரோ 50 முழம் நீளம் 30 முழம் உயரம் இதில் கப்பல் செய்ய ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதை அப்படியே என்ன பண்ணார், அந்த முளம் மாறாமல் அவர் செஞ்சதுனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல அவங்கள என்ன பண்ணாங்க, காப்பாற்றினார். இதே போல் ஆண்டவர் செய்கிறத ஆண்டவர் என்ன செய்ய சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாரோ அதை அப்படியே நீங்களும் நானும் செஞ்சோம் அப்படின்னா அவரோட மகிமையான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். நாலாவது அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவருடைய மகிமையை நம்மளால் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனம். இது யார் சொல்கிற வார்த்தை அப்படின்னா மார்த்தாள் சொல்கிற வார்த்தை. மரியாள் வந்து சொல்கிற வார்த்தையை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 32வது வசனம். ரெண்டு பேரோட வார்த்தையும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது பாருங்களேன். எப்படி நம்பியிருக்கிறாங்க அவங்க. ஆண்டவர் மட்டும் இங்கே இருந்திருந்தா என்னோட சகோதரன் மறித்திருக்க மாட்டான். இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் இந்த பிரசங்கம் அப்படியே அப்படியே ஆண்டவர் ஒவ்வொன்றா நினைப்பூட்டி எனக்கு வந்தது. 11வது அதிகாரம் 5வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது லாசரு வியாதியாக இருக்கிறாரு. ஆண்டவரிடத்துல செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆண்டவரும் அந்த செய்தியை கேட்டுட்டு சொன்ன வார்த்தை தான் இது. இது வந்து மரணத்துக்கு ஏதுவாக இல்லாமல் தேவனோட மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாய் இந்த வியாதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருன்னு செய்தி வருது. அடுத்து கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுது அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தி வந்துருச்சு. சரி, இறந்து போனதுக்கு அப்புறமாவது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். இல்லை, 1 நாள் 2 நாள் 3 நாள் 4வது நாள் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. பைபிளில் 3 பேர் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா உயிரோட எழுப்பினார். வந்து யவீரு ஜெபாலய தலைவனோட பொண்ணை வந்து எழுப்பினார். அந்த பொண்ணை எப்படி எழுப்பினார்னா இறந்ததும் உள்ளே போய் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எழுப்பிட்டார். ரெண்டாவது நாயின் விதவையோட ஒரு மகன். அந்த அந்த பையனுக்கு ஆண்டவர் எப்படி வந்து உயிர்த்தலை பண்ணார் அப்படின்னா பாடையில் அவரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் செத்த பொண்ணை செத்த உடனே போய் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா உயிரோடு எழுப்பிட்டார். ரெண்டாவது பாடையில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் போய் உயிர்த்தலை பண்ணார். மூணாவது லாசருக்கு எப்படின்னா 4 நாள் ஆனதுக்கப்புறம் உயிரோட எழுப்பினார். ஏன் இந்த தாமதம்? நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்டோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டோன்னே நடந்திருக்கும். ஆனால் நமக்கு கொஞ்சம் லேட்டாகி என்ன பண்ணும், லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி லேட் ஆகுதுன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ யவீரோட உயிர்த்தெழுந்த லிஸ்ட்டில் நல்ல மகிமையாக ஆண்டவரே சொல்லியிருக்காரு, இது வந்து தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. லேட் ஆக ஆக மகிமை அதிகமாக வெளியரங்கமாக என்ன பண்ணும், லாசரு உயிரோட எழுப்புனதை எல்லாருக்கும் என்ன பண்ணுச்சான் அந்த செய்தி போய் சேர்ந்ததான். நீங்களே இந்த 3 உயிர்த்தெழுதலையும் வச்சு பார்க்கும்போது எது ரொம்ப பெரிய அற்புதமாக உங்களுக்கு தெரியுது?
லாசருவை எழுப்பினார். ஏன்னா முதல் நாள்லேயே செல் எல்லாமே செத்துரும். நாள்லே நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே செத்து அழுகி செயலிழந்து போயிடும். 3வது நாள் 4வது நாள் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகிடும், அப்படியே உருகி ஊற்ற அப்படியே உடம்பே உருகிரும், அப்படியே உருக ஆரம்பிச்சிடும். உறுப்புகளே இல்லாத அப்படி அந்த ஒரு சிதைந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு உடலை ஆண்டவர் என்ன பண்ணார், உயிரோட எழுப்பினார். இது மிகப்பெரிய மகிமையான காரியம்னு ஆண்டவரே என்ன சொல்றாரு, தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு எதுவா இந்த இந்த காரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதுக்கு அப்படின்னா, இவங்க ஒருத்தர் மட்டும் நம்பல, மார்த்தாள் மட்டும் வந்து சொல்லலை, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவள் மட்டும் சொல்ல. மரியாளும் வந்த உடனே அவளும் என்ன வார்த்தை சொல்றா அப்படின்னா, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா, அவங்களோட நம்பிக்கை பாருங்க, ஆண்டவர் இருக்கிற இடத்துல என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டான். ஏன்னா நிறைய கேள்விப்படுறாங்களா, ஆண்டவர் போறாரு, சுகப்படுத்துறாரு, அநேகரை உயிர்த்தலை பண்றாரு, இந்த செய்திகளெல்லாம் அவங்க கேட்கறதுனால வியாதிப்பட்டு இருக்கும் போதே அவர் வந்திருந்தா சுகம் அடைஞ்சிருப்பான் அப்படின்னு. ஆனால் அவங்க இன்னொரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணல, வியாதியாக இருக்கிறவங்கள சுகப்படுத்தியிருக்காரு, அவர் இப்போதான் வந்துட்டாரே, அவர் இங்கே தானே இருக்கார், இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு நம்பினவங்க, அவர் வந்துட்டார்ல, அவர் இப்போ இங்கே தானே இருக்காரு, இப்போ அவரிடத்துல கேட்டிருக்கலாம்ல, ஆண்டவரே என் சகோதரன். அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை தான் ஆண்டவர் அங்கே செய்கிறதுக்காக 4 நாள் தாமதமாய் போனார். தாமதங்கள் ஒருபோதும் நம்மளுடைய அற்புதங்களை, மகிமையை, அவருடைய கரத்தின் கிரியை என்ன பண்ண போறதில்ல, தடை செய்ய போகிறதில்ல. நீங்களும் நானும் அவரை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, அவங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் குறைவாதான், மரித்தவங்களையும் உயிர் தழுவாங்கன்னு ஒருவேளை அவங்க நம்பியிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு முன்பாக 2 அற்புதங்கள் நடந்திருக்குல்ல, அவங்க ஒருவேளை நம்பியிருக்கலாம். ஆனால் அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் இருந்தால் எதுவும் நடக்காது, ஆண்டவர் இருந்தால் என் சகோதரன் மரிச்சு. இந்த நம்பிக்கை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கனப்படுத்தி அந்த இடத்துல லாசருவை உயிரோட எழுப்பினார். 4வது நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோட மகிமையை நீங்களும் நானும் பார்க்கணுன்னா நமக்குள்ள அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். 5வதா என்ன அப்படின்னா, அவர் மேலே நம்பிக்கையோடு சேர்த்து வைராக்கியமும் நமக்கு இருக்கணும். அவர் மேலே இருக்கிற வைராக்கியம் நமக்கு அதிகமாகும் போது ஆண்டவர் அவருடைய மகிமையான கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 - 18 வரை வாசிக்கும் போது அதில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேரையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கினி சூளையில் கொண்டு போய் போடுறாங்க. ஏன் போடுறாங்க அப்படின்னா, அந்த பொற்சிலையை அவங்க வணங்காததுனால கொண்டு போய் போடுறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னதான வார்த்தை தான் அதில் வெளிப்படுத்தியிருக்கு. 18வது வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம் 18வது வசனம். இங்கே நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இதில் மார்த்தாலும் மரியாளும் நம்பினாங்க, அற்புதத்தை செய்தார். இவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, விடுவிப்பார், அது அவங்களோட நம்பிக்கை. இப்போ அந்த அக்கினி சூளைக்குள்ளே கொண்டு போய் போடுறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார், முதல் வார்த்தை அவர் எங்களை விடுவிப்பார். இதில் எப்படி அவங்க வைராக்கியத்தை காண்பிக்கிறாங்க பாருங்களேன். விடுவிக்காமல் போனாலும் அது வைராக்கியம் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிறதானே. இப்போ ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட வைராக்கியத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோன்னா, இன்னொரு ஒரு வழியை நம்ம தேடாமல் இருக்கிறதா அந்த நம்பிக்கையோட வைராக்கியத்தை நாம் வெளிப்படுத்துறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடுவிப்பார், அது அவங்களோட நம்பிக்கை. விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்றது வைராக்கியம். ஆனால் அதையும் மேல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னை விடுவிக்காமல் போனாலும் நான் பணிய மாட்டேன், அது உனக்கே தெரிஞ்சிருக்கணும் ராஜாவே, அது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வைராக்கியத்தோட எக்ஸ்ட்ரீம் போய் அவங்க சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயே ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா, அவர் இனியும் மகிமையை வெளிப்படுத்த தாமதிக்க மாட்டார். உடனே அந்த இடத்துல அக்கினி சூளையில் போட்டு அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, போடுறதுக்கு முன்னாடி அவங்க அந்த சட்டம் போடையிலேயே ஆண்டவர் மாற்றிருக்கலான்னு அவங்க ஒரு வேளை நம்பியிருக்கலாம். சட்டம் போட்டாச்சு, அக்கினி வணங்க சொல்கிறாங்க. வணங்க சொல்லும்போதாவது அவங்க கண்ணுக்கு ஆண்டவர் இவங்க 3 பேரை அப்படியே மேஜிக் மாதிரி மறைச்சிருக்கலாம், அதையும் ஆண்டவர் செய்யலை. அவங்க முன்னாடி நிற்கிறாங்க, அவங்களுக்காக அக்கினி சூளையில் போடணும்னு அவங்க அந்த உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அப்பயாவது ஆண்டவர் செஞ்சிருக்கலாம், அப்பையும் இல்லை. தூக்கிட்டு போகிறாங்க, அப்பையும் இல்லை. உள்ள அந்த முன்னாடி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்யலை, உள்ளே போட்டதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அவ்வளோதான், எரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரோட வைராக்கியத்தை நான் என்ன பண்ணிட மாட்டேன், ஆண்டவர் மேலே நான் வச்சுருக்க வைராக்கியம், ஆண்டவரை தவிர வேற ஒருத்தருக்கு முன்பாகவும் நான் விழுந்து பணிய மாட்டேன்ற அந்த வைராக்கியத்தை அவங்க விடாததுனால
அக்கினி சூளைக்கு உள்ளேயே போனாலும் அந்த அக்கினியோட வாசனை, அந்த அக்கினியோட பலன் வந்து அவங்க மேல படலை. அப்படிதான் வசனம் சொல்லுது. அக்கினி பேலன்ஸ் செய்யவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அக்கினி பேலன்ஸ் செய்யலைன்னா அக்கினிக்குள்ளதான் இருக்கிறாங்க, அந்த அக்கினியோட சூடு அவங்க மேல ஏறலை, அந்த அக்கினியோட ஸ்மெல் அவங்க மேல என்ன பண்ணலை, வரல. இப்போ நம்ம சமைச்சாலே அடுப்பில் சமைக்கிறவங்க மேலெல்லாம் அடுப்போட ஸ்மெல் என்ன பண்ணும், வரும். அக்கினி சூளைக்குள்ளே போனவங்க மேலே எப்படி வராமல் இருந்தது? 3 பேர் சுற்றினவங்க. அந்த இடத்துல ஆண்டவர் தாமதிக்கவே இல்லை. அவங்கள உள்ளே போட்டோன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரே. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேவனுடைய தூதன் வந்து அவங்களோட இறங்கி நடந்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஏஞ்சல்ஸ் அப்படின்றது வந்து ஸ்மால் லெட்டர் ஏல வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் மறைமுகமாய் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான இடங்கள் எல்லாத்துலேயும் கேபிட்டல் லெட்டர் போட்டு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கேபிட்டல் லெட்டர் ஏ போட்டு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா தேவதூதன் அல்ல, இயேசு கிறிஸ்துவையே அவர் வந்து இந்த இடத்துல அனுப்பி அவர்களை விடுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியம் காமிச்சோம் அப்படின்னா அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதற்காக இனியும் தாமதிக்கிறவர் அல்ல. முதலாவது அவர் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு தான், அது வாக்கு தத்துவம் தான். அந்த மகிமை உங்களோட வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வெளிப்படணும்னா வாக்கு தத்தத்தை மட்டும் விசுவாசித்தால் போதாது. அவர் எதிர்பார்க்கிற அந்த குணநலன்கள் நமக்குள்ளே இருக்கணும். முதல்ல என்ன அப்படின்னா அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் மகிமையான காரியத்தை வெளிப்படுத்துவார். ரெண்டாவது அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது அவருடைய அந்த மகிமையான காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். மூணாவது அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சோம் அப்படின்னா அந்த மகிமையை நம்மளால் பார்க்க முடியும். நாலாவது அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கும்போது அவரோட மகிமையை நம்ம பார்க்க முடியும். ஐந்தாவது நம்பிக்கையோடு சேர்த்ததான வைராக்கியம் நமக்குள்ள, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் போல நமக்குள்ளேயும் இன்னொரு வழியை தேடாம என் ஆண்டவருக்காக நான் ஒரு விஷயத்துல வைராக்கியமா இருந்துட்டேன்னா அந்த விஷயத்தில் இருந்த அந்த வைராக்கியத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒருபோதும் இறங்கிடவே கூடாது. அந்த வைராக்கியத்துல இன்னும் அதிகமாகணுமே தவிர ஒருபோதும் குறைஞ்சு என்ன பண்ணிடக்கூடாது. சரி ஆண்டவரை நம்பி நமக்கு என்ன கிடைச்சிச்சு, இவ்வளோ வைராக்கியமா இருந்தேன், நான் நம்புறேன் தான், ஆனா இன்னொரு வழியே என்ன பண்றேன் யோசிக்கிறேன் அப்படின்னா இன்னும் அந்த நம்பிக்கையில நம்ம வைராக்கியமா இல்லைன்னு அர்த்தம். நாம் அந்த ஆண்டவர் பேரில் வச்சுருக்க நம்பிக்கையில் நம்ம வைராக்கியமாய் ஆக ஆக அவரோட மகிமையான கிரியைகளை ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணிடுவோம், நம்மளால் பார்க்க முடியும். அவரோட மகிமையை நாம் பார்க்கணுன்னு நாம் விரும்புகிறோம் அப்படின்னா இந்த குணநலன்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. இப்போவும் கண்களை மூடினவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா, நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறதான அந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் பார்க்கணும்ப்பா. எங்களுடைய அடைக்கப்பட்ட சூழ்நிலைமைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்களில் ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியையாகிய அந்த மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்கு ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு நினைப்பூட்டுங்க ஆண்டவரே. ஒரு பிரச்சனை வந்ததும் ஒரு போராட்டம் வந்ததும் நாங்கள் மனுஷர்களை தேடி போகக்கூடாதுப்பா ஆண்டவரே. எந்த விதமான மனிதர்களிடத்திலும் ஆண்டவரே விடுதலை இல்லைப்பா ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் மகிமையை வெளிப்படுத்துவீங்க, எங்களுக்காக நீங்கள் இறங்கி கிரியை செய்வீங்கப்பா. எப்பொழுதும் நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் கர்த்தாவே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றணும். நீங்களும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லைப்பா, என்னோட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த முடிவெடுக்கிற பகுதிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆலோசனை செய்து உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் கேட்டு உமக்கு இடம் கொடுத்து நாங்கள் நடக்கும்போது உம்முடைய கரத்தின் கிரியை நாங்கள் பார்க்க முடியுமே. உமக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய சொற்படி செய்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய சொற்படியே ஆண்டவரே அன்றைக்கு செய்த போது ஆண்டவரே படகு மீன்களால் நிறைந்ததுன்னு பார்க்குறோமே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே குறைவுகள் இருக்குப்பா. உம்முடைய சொற்படி செய்யாத குறைவுகளெல்லாம் எங்களுக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உம்முடைய சொற்படி செய்யும்போது ஆண்டவரே அந்த மகிமையான கிரியைகளை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறீங்களேப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய சொற்படி அப்படியே செய்கிறவர்களா 100% உம்முடைய சொல்லின்படியே செய்கிறவர்களா எங்களை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அது மாத்திரம் இல்லைப்பா, நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை ஆண்டவரே, நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அது உங்கள் பேரில் மாத்திரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையும் நம்பிக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறவர்களையும் நாங்கள் நம்பக்கூடாதுப்பா. எந்த விதமான காரியத்திலும் எங்களுடைய முழு நம்பிக்கை 100% நாங்கள் உங்களை நம்புகிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மை நம்பும்போது ஆண்டவரே வெறும் அற்புதம் இல்லை ஆண்டவரே, மகிமையான அற்புதத்தை நீங்கள் எங்கள்
வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறதற்கு நீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. இசப்பா, நம்பிக்கையோடு சேர்ந்ததான வைராக்கியமும் எங்க வாழ்க்கையில பெருகட்டும் ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த வைராக்கியத்தை கத்த நீர் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மிடத்துல ஆண்டவரே நாங்கள் எந்த காரியத்தை நம்பி இருக்கிறோமோ, உங்க பேர்ல நாங்க எந்த கிரியையில ஆண்டவரே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ ஆண்டவரே, அதுல இன்னும் வைராக்கியத்தை கத்த நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த வைராக்கியத்திலிருந்து ஒருபோது நாங்கள் இறங்காதபடி கத்த நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. முடிவு வரை ஆண்டவரே உங்க பேர்ல இருக்கிறதான நம்பிக்கையில நாங்க வைராக்கியமா இருக்க கத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவரே, மகிமையான கிரியைகளை வருநாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறதற்கு கத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததால் என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததால் என் நம்பிக்கை வீணாக போகாதே. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததால் என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததால் என் நம்பிக்கை வீணாக போகாதே. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததால் என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததால் என் நம்பிக்கை வீணாக போகாதே. Hallelujah. Amen. Jesus. Hallelujah.